இது வந்து எங்கள் வீட்டு விசேஷத்தில் செஞ்சதுங்க. இதனோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் அதை எப்படி செய்கிறது அப்படின்னு நான் வீடியோ எடுத்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து இவங்க ஆட்டுக்குடலை சுத்தம் பண்ணி ஒரு குக்கரில் போட்டு கல்லுப்பு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா ஒரு 10 விசில் விடுறாங்கங்க. தான் ஆட்டோட தலையை இங்கே சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ஆட்டோட ரத்தத்தை நம்ம வந்து கரைச்சி ஊற்றுவோங்க வீட்டில் செய்யும்போது. இவர் வந்து ஆட்டோட ரத்தத்தை வேக வைக்கிறாரு இங்கே. நல்லா அதாவது ஒரு தண்ணி 1 லிட்ரு 2 லிட்ரு அளவுக்கு தண்ணி விட்டு அந்த தண்ணிக்குள்ளே ரத்தத்தை ஊற்றி கரண்டியெல்லாம் வச்சு எதுவும் கலக்கக்கூடாதுங்க. இதை அப்படியே வேக விடணும். அது ரத்தத்தை ஊற்றுனதுமே கரண்டியெல்லாம் வச்சு எதுவும் திருப்பக்கூடாதுங்க. ஒரு 10 நிமிஷம் ஒரு சைடு அதை நல்லா வேக விட்டு அதை மெதுவாக பெரட்டி மட்டும் விடுங்க. அதை வந்து கிளறக்கூடாது. நல்லா கட்டியாக இது வந்து வெந்திருக்குங்க. ஃபைனலில் பார்த்தா ஒரு 1/2 மணி நேரம் இதை நல்லா வேக விடுங்க. கரைஞ்சி போகக்கூடாதுங்க. அப்பப்போ வந்து இதை பார்த்துட்டே இருங்க. நீங்கள் நசுக்கி பார்த்தாலே நம்மளுக்கு வந்து தெரியும். இந்த அளவுக்கு வந்து இதை வேக வச்சு எடுத்துருக்குறாங்கங்க. இப்போ இது எதுக்காக வேக வச்சேன்னா, இந்த மாதிரி சின்ன சின்னதாக பீஸ் போடுறதுக்காக தான் நம்ம இதை வேக வச்சுருக்குறாங்க. கரைச்சி ஊற்றுறத விட இந்த மெத்தட் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க. கிரேவியில் பார்த்தீங்கன்னா இந்த ஈரல் பீஸ் ஆட்டவே இது வந்து உங்களுக்கு இருக்கும். குடல் கறியில் இது ஈரல் பீஸ் ஆட்டவே இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்ததுங்க. தண்ணியில் வேக வச்சு எடுத்து கொஞ்சம் ஆற விட்டு இதை வந்து நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்குங்க. அடுத்ததான் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற தலைக்கறிங்க. இதை குக்கரில் போட்டு இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மஞ்சத்தூள் போட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. குடல் வந்து வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுருக்கிறோம். இந்த தலைக்கறி வேக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி சேர்த்த போகிறது இல்லைங்க. இந்த குடல் வெந்திருக்கிற இந்த தண்ணியை தான் இதில் ஊற்றுறாரு. இப்போ உங்களுக்கு நல்லா பெரிய பாத்திரமாக பெரிய குக்கராக இருந்தால் நீங்கள் 2 ஒன்றா போட்டுக்கலாம். எங்களுக்கு வந்து 10லிங்கிறனால நாங்கள் 2 தான் இது வேக வைக்கிறோம். அதாவது குடல் தனியாக தலை தனியாக வேக வைக்கிறோம். குடல் வேக வச்ச தண்ணியை தான் இந்த தலைக்கறி வேகிறதுக்கு ஊற்றுறாங்க. அடுத்ததான் நம்ம இந்த குடல் தலைக்கறியை தாளிக்கிறதுக்கு இங்கே தேங்காய் யூஸ் பண்ணுறோங்க. ஒரு 1/2 லிட்டர் தேங்காய் விட்டு அந்த எண்ணெய் சூடானதுமே கடுகு, சீரகம், சோம்பு 3 சேர்ந்து பொரிய விடுங்க. அடுத்ததாக கருவேப்பிலை, நறுக்கின சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் இந்த 3ஐயும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. சின்ன வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போக வதங்கட்டுங்க. நாங்கள் வந்து இங்கே ஒரு 2 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து நறுக்கி இருக்கிறோம். சின்ன வெங்காயம் சேர்த்துற அளவுக்கு இதனோட டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. வெங்காயம் வதங்கினதுமே அரைச்ச தக்காளி விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க. அடுத்ததாக நம்ம இந்த கிரேவிக்கு அரைச்சிருக்கிற இந்த வெங்காய மசாலுங்க. அதாவது வெங்காயம், கசகசா, சோம்பு, சீரகம், மல்லி இதெல்லாம் வறுத்து அரைச்சிருக்கிறாங்க. அந்த பேஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறாங்கங்க. அரைச்ச மசாலா விழுது சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விடுங்க. அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக வதக்கி விடுங்க. இந்த கிரேவிக்கு தேவையான கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிங்க. மசாலா பச்சை வாசனை போனதுமே நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற குடல் கறியை இதில் ஆட் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக தலைக்கறி ஆட் பண்ணிக்கிங்க. அதையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ 2 சேர்ந்து இந்த கிரேவியில் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. தான் நம்ம இங்கே வெட்டி வச்சுருக்கிற ரத்த பீஸை இதில் ஆட் பண்ணிக்கிங்க. இது பார்க்குறதுக்கு ஈரலாட்டவே இருக்குங்க. இது 3ஐயும் சேர்ந்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ அடுத்ததாக சிக்கன் மசாலா தூள் ஆட் பண்ணுறாருங்க. தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள் இந்த 3ஐயும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணுறாரு. இதெல்லாம் நல்லா கொதிக்கட்டுங்க. அப்பப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. இது வந்து அதிக வேக வைக்க வேண்டியது இல்லைங்க. ஆல்ரெடி நம்ம குக்கரில் வேக வச்சு இதில் சேர்த்தி இருக்கிறதுனால ஜஸ்ட்டு நம்ம போட்டிருக்கிற இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போக அந்த கிரேவியும் நம்ம வேக வச்சு சேர்த்தும் போது நம்மளுக்கு வந்திருக்கிற தண்ணியும் சேர்ந்து நல்லா சுண்டி இது நல்லா ஒரு தொக்கு பதத்தில் வர அளவுக்கு இதை வந்து நல்லா கொதிக்க விடுங்க. அப்பப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த கறி நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. பார்த்திங்கனாலே தெரியும் வீடியோவில் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கிங்க. அவ்வளோதாங்க நம்மளுடைய மட்டன் தலை குடல் கறி ரெடிங்க. ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி செஞ்ச சமையல்காரரோட நேம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க, பார்த்துக்குங்க.